வெற்றியை தீர்மானிப்பது கடவுளா? இரு நாட்டுப் படைகளுக்கும் இடையே வெகு மும்முரமாக போர் நடந்து கொண்டிருந்தது. அதுவரை பலமாக எதிர்த்துப் போரிட்டிருந்தாலும் எதிரி நாட்டுப் படையிடம் கிட்டத்தட்ட தோற்றுவிட்ட நிலையிலிருந்த தாய்நாட்டுப் படை வீரர்கள் விரக்தியடைந்தனர். படைத்தளபதிக்கு போரில் தோற்க மாட்டோம் என்ற அசாத்திய நம்பிக்கை இருந்தது. ஆனால் துணைத் தளபதி உட்பட அவரது வீரர்களுக்கு அந்த நம்பிக்கை கொஞ்சம் கூட இல்லை. என்னதான் நம்பிக்கை இருந்தாலும் வீரர்களில்லாமல் தனி ஆளாக அவரால் என்ன செய்ய முடியும்? போரின் கடைசி நாள். போர்க்களத்துக்குப் போகும் வழியில் ஒரு கோயிலைக் கண்டனர். உடனே தளபதி வீரர்களை நோக்கி, வீரர்களே, இந்த கோயிலின் முன்பாக நாம் ஒரு முடிவை தீர்மானிப்போம். இதோ நாணயத்தைச் சுண்டிவிடுகிறேன். அதில் தலை விழுந்தால் வெற்றி நமக்கே, பூ விழுந்தால் நாம் தோற்பதாக அர்த்தம். எனவே இப்படியே திரும்பி விடுவோம். வெற்றியோ தோல்வியோ நமக்கு மேல் உள்ள சக்தி அதை தீர்மானிக்கட்டும். சரியா? என்றார். அதற்கு வீரர்கள் நல்ல யோசனை, அப்படியே செய்வோம் என்றனர். தளபதி நாணயத்தைச் சுண்டினார். அது காற்றில் மிதந்து சுழன்று தரையில் விழுந்தது. தலை விழுந்ததால் வீரர்கள் மிகவும் உற்சாகமடைந்து வெற்றி நமதே என்று முழக்கமிட்டபடி போர்க்களம் நோக்கி பாய்ந்தனர். வெகு வேகமாக போரிட்டனர். ஆச்சரியப்படும் வகையில் அந்தச் சிறிய படை எதிரி நாட்டின் பெரும் படையை வீழ்த்திவிட்டது. துணைத் தளபதி வந்து உற்சாகத்துடன், நாம் வென்றுவிட்டோம், கடவுளின் தீர்ப்பை மாற்ற முடியாதல்லவா என்றார். அதற்கு தளபதி சிரித்துக்கொண்டே, ஆமாம், உண்மைதான் என்று சொன்னபடி தன் கையிலிருந்த நாணயத்தை துணைத் தளபதியிடம் கொடுத்தார். துணைத் தளபதி அந்த நாணயத்தைப் பார்த்தார். அந்த நாணயத்தின் 2 பக்கங்களிலும் தலை. அதைப் பார்த்ததும் நம்பிக்கைதான் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்று துணைத் தளபதி புரிந்து கொண்டார்.